ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு கீட்டோ கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி லேடிஸ் ஃபிங்கர் எக் ஃப்ரை பண்ண போகிறோம். இதுக்கு இந்த மூணு பொருள் இருந்தால் போதும், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு 300 கிராம் அளவு லேடிஸ் ஃபிங்கர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 எக்கு எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய ஆனியன் இதே மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. வாங்க இனி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா யூடியூப்பில் போய் கீட்டோன் டயபெட்டிக் அண்ட் வெயிட் லாஸ் கிளினிக்ங்கிற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு பெரிய ஸ்பூன் அளவு கோகனட் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆன உடனே அதில் கடுகு, கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நறுக்குன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே கட் பண்ணி வச்சிருக்கிற லேடிஸ் ஃபிங்கரையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம அப்படி எண்ணெயிலேயே நல்லா வேக வச்சு எடுக்கணும். வெண்டைக்காய் இந்த அளவு வதங்கின உடனே அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் உங்களோட காரத்துக்கு ஏத்தாப்புல சில்லி சேர்த்துக்கோங்க. இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எண்ணெய் கொஞ்சம் மூடி வச்சு வேக வைங்க. வெண்டைக்காய் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதை இப்படியே நடுவில் ஒரு ஸ்பேஸ் போட்டுட்டு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு நாம் எடுத்து வச்சிருக்கிற இந்த 2 எக்கையும் அந்த சென்டரில் விட்டுருங்க. தேவைன்னா கொஞ்சமாக அதில் உப்பு போட்டுக்கோங்க முட்டையில். எக்கை கொஞ்சம் நல்லா வேக விடுங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு டிஃப்ரெண்டான டிஷ் இது, வித்தியாசமான டேஸ்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இன்னொரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வாவ், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. தேங்க்யூ.